Hi, hello, welcome back to my YouTube channel. So, this is me, Janet. So, I'm back after a very long break. Now, I'm back. So, this video will be very short because ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டை மட்டும் சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன் லைக் சொல்லலான்னு தோணுச்சு ஒய் நாட் ஸோ தட்ஸ் அ ரீசன் நான் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு அதாவது ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஐ சா திஸ் ரீல் இன் கேப் ஓகே நான் வந்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வரும்போது கேப்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன் அப்போ ஒரு வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு என்ன வீடியோனா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த வீடியோவில் இருக்காங்க வேர் ஒய்ஃப் இஸ் ஹோல்டிங் அ நைஃப் ஓகே நைஃப் ஆனால் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிளேடு இருக்குல்ல நம்ம கட் பண்ணுவோம்ல அது ஷார்ப் பிளேட் அதை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இந்த சைடு அதோட ஹேண்டில் இருக்கு ஹஸ்பண்டை வந்துட்டு என்ன பண்ண சொல்றான் நீ புல் பண்ணு அப்படின்னு சொல்றான் ஹஸ்பண்ட் சொல்றான் நான் ஏன் புல் பண்ணணும் நான் புல் பண்ண முடியாது உனக்கு புல் பண்ணா ஹர்ட் ஆயிரும்ல உனக்கு வந்து வலிக்கும்ல அப்படின்னு சொல்லுவான் உடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆமா கரெக்ட் தான் இதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் சொல்லுவா அதுதான் இப்போ நான் சொல்ல போறேன் ஸோ இதே மாதிரி தான் லைஃப்ல நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நிறைய நம்ம வந்து வருத்தப்பட்டிருப்போம் ஏன் நமக்கு இப்படி நடக்குதுன்னு நம்ம காடுக்கு வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு அவரை வந்து டார்ச்சர் பண்ணாதக்குரிய நிறைய ப்ரேயர் பண்ணியிருப்போம் நிறைய கேட்டிருப்போம் நிறைய கெஞ்சிருப்போம் பட் ஆனா எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்ம இன்னுமே வந்து அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கம்பேர் ஓகேயா அந்த நைஃபை வந்து உங்க ப்ராப்ளமோ இல்லை உங்க பாவம் இல்லை உங்க சின்னோடையோ கம்பேர் பண்ணிக்கோங்க நீங்க அந்த அந்த ப்ராப்ளமை வந்து பிடிச்சிட்டே இல்லை அந்த சின்னை வந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ காட் வந்து அதை உங்ககிட்ட இருந்து பிடுங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் உங்க கையில இட் வில் கெட் ஹர்ட் நீங்க வந்து ஹர்ட் ஆவீங்க உங்களுக்கு தான் அது வருத்தம் அது தட்ஸ் த ஒன்லி ரீசன் காட் இஸ் நாட் getting the problems or that sin away from you. But if you surrender that knife, which is your sin or your problem, let it go and surrender it to God. Surrender it to God, and it will be easy for God to take it away from you. It's very simple as that. So the first thing that you got to do is surrender. I mean, surrender because God knows everything. God is like seeing you, God is watching you. So basically, எதையுமே அவர்கிட்ட இருந்து மறைக்க முடியாது நீங்க நினைச்சாலும் ஸோ அதை நீங்க சொல்லிருங்க நான் இதுதான் என் ப்ராப்ளம் இதுதான் ஜஸ்ட் சரண்டர் இட் கம்ப்ளீட்லி டு காட் ஸோ தட் ஹீ கேன் டேக் தட் ஸ்டூபிட் நைஃப் ஃப்ரம் யூ ஓகே ஸோ தட் வாஸ் நைஸ் இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங் பட் எவ்வளோ அழகாக புரிய வச்சாங்க அப்படின்னு இருந்துச்சு ஐ டோன்ட் நோ வெதர் ஐ டிட் தட் பட் ஐ ஃபெல்ட் இட் டாக் வித் மீ ஸோ ஐ that's it I'm just gonna go.